வெற்றியோட ரகசியம் என்னன்னு கேட்டா, நம்மள பல பேர் திறமைன்னு சொல்லுவோம், இல்லனா கடின உழைப்புன்னு சொல்லுவோம். ஆனா இது ரெண்டுமே இல்லனா நம்புவீங்களா? ஆமா, உண்மையான நீண்டகால வெற்றிக்கு அடியில வேற ஒரு சக்தி இருக்கு. அதுதான் சுய ஒழுக்கம். வாங்க அந்த அமைதியான சக்தியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கலாம். ஒழுக்கம் இல்லாத திறமை, வீணடிக்கப்பட்ட ஆற்றல். யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் கார் இருக்கு, ஆனா அதை ஓட்ட டிரைவர் இல்ல. அந்த காரோட பவர் இருந்தும் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தான் நம்ம கிட்ட எவ்வளோ திறமை இருந்தாலும் அதை சரியான வழியில கொண்டு போக ஒழுக்கம் இல்லனா அது மொத்தமா வேஸ்ட். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம். சிம்பிளா சொல்லணும்னா ஒழுக்கம் இல்லையா வெற்றியும் இல்ல, அவ்வளவுதான். இது ஏதோ சும்மா சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. நம்மளோட இலக்குக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம் தான் இந்த ஒழுக்கம். அந்த பாலம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நாம ஒருபோதும் அந்த பக்கம் போய் சேர முடியாது. இது ஒரு மாத்த முடியாத உண்மை. சரி, வெற்றியோட அடித்தளம்னு சொல்லிட்டோம். ஆனா இந்த சுய ஒழுக்கம்னா அப்படின்னா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? முக்கியமா ஏன் நம்மால அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல? வாங்க முதல்ல இதுக்கான பதில்களை பார்க்கலாம். சுய ஒழுக்கம்னா ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள். உங்க செயல்கள், உங்க பழக்க வழக்கங்கள், அப்புறம் உங்க நேரம், இந்த 3 விஷயமும் உங்க கண்ட்ரோல்ல இருந்தா அதுதான் சுய ஒழுக்கம். இந்த 3ஐயும் நீங்க ஆள கத்துக்கிட்டீங்கன்னா போதும், உங்க வாழ்க்கையோட ஸ்டீரிங் உங்க கையில. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஒழுக்கம்னா நம்மள நாமே தண்டிச்சுக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா அது வெற்றிக்கான 4 தூண்களை உருவாக்குது. பாருங்க, முதல்ல அது நமக்கு ஒரு தொடர்ச்சியை, அதாவது கன்சிஸ்டன்சியை கொடுக்குது. நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது உங்க கவனம் சிதறாது. கவனம் சிதறாம இருந்தா உங்க தன்னம்பிக்கை, கான்ஃபிடன்ஸ் தானா வளரும். இந்த 3 ஒன்னு சேரும்போது வெற்றி, சக்சஸ் உங்களை தேடி வராம எங்க போகுது? அடுத்து நம்ம நிறைய பேர் குழப்பிக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாம். அதுதான் ஒழுக்கத்துக்கும் ஊக்கத்துக்கும், அதாவது டிசிப்ளினுக்கும் மோட்டிவேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆனா அது சுத்தமா தப்பு. சுய ஒழுக்கத்தோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு வேலையை செய்ய உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லாத போதும், ச்சே இன்னைக்கு மூடலன்னு தோன்ற போதும், அதை செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிக்கிறீங்களே, அந்த திறமைக்கு பேர் தான் சுய ஒழுக்கம். சோ இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம உணர்ச்சியை நம்பி இல்ல, நம்ம செயலை நம்பி இருக்கு. இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னும் தெளிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, மோட்டிவேஷன் அது வரும் போகும், ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது. ஏன்னா அது நம்மளோட உணர்ச்சியை பொறுத்தது, அதனால அதை முழுசா நம்ப முடியாது. ஆனா ஒழுக்கம் அப்படி இல்ல, அது எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். ஏன்னா அது செயலை அடிப்படையா கொண்டது, ரொம்ப நம்பகமானது. சோ நீங்க நம்ப வேண்டியது திடீர்னு வர்ற மோட்டிவேஷனை இல்ல, நீங்க உருவாக்குற ஒழுக்கத்தை தான். சரி, இப்போ ஒழுக்கத்தோட முக்கியத்துவம் நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா அதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு ஒரு பிராக்டிக்கலான வழிமுறை இப்போ பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா இந்த பயணம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸ்டெப் 1, ரொம்ப சின்னதா ஆரம்பிங்க. எடுத்த உடனே தினமும் 1 மணி நேரம் ஜிம்முக்கு போறேன்னு சொல்லாதீங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணுங்க போதும். ஸ்டெப் 2, ஒரு ரொட்டீனை உருவாக்குங்க. தினமும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அந்த வேலையை செய்யுங்க. அப்போதான் அது உங்க மூளைக்கு ஒரு பழக்கமா மாறும். ஸ்டெப் 3, கவனச்சிதறல்களை தவிர்த்துடுங்க. வேலை செய்யும்போது ஃபோன் ஆஃப் பண்ணி வைங்க. சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான் நம்மளோட பெரிய எதிரி. கடைசி ஸ்டெப் 4, உங்க முன்னேற்றத்தை ட்ராக் பண்ணுங்க. ஒரு டைரியில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு குறிச்சு வைங்க. அந்த தொடர்ச்சியை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனா இந்த ஒழுக்கத்தை வளர்க்கறது எப்பவுமே சுலபமான காரியம் கிடையாது. நம்மள நிறைய பேரு சில பொதுவான தவறுகள்ல போய் மாட்டிக்கிறோம். அந்த தவறுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாம அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அப்போ அப்படி என்னதான் நம்மள முன்னேற விடாம தடுக்குது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க கூட இந்த தவறுகள் ஏதாச்சும் ஒண்ண பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இதோ அந்த 3 முக்கியமான தடைகள். முதல்ல மோட்டிவேஷன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மோட்டிவேஷனை நம்பவே முடியாது. அதுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா நீங்க வேலையை ஆரம்பிக்கவே மாட்டீங்க. 2வது, ஒரே நேரத்துல குவாஞ்சம் இலக்குகளை வச்சுக்கிறது. ஒரே சமயத்துல 5 விஷயத்துல ஜெயிக்கணும்னு நினைச்சா 1ல கூட ஜெயிக்க முடியாது. 3வது, தொடர்ச்சி இல்லாதது. 2 நாள் செய்யறது, அப்புறம் 1 வாரம் விட்டுடுறது. இதுதான் ஒழுக்கத்தை கொன்னுடுற மிகப்பெரிய தப்பு. கடைசியா ஒழுக்கத்தை பத்தின ஒரு ஆச்சரியமான ஆனா ரொம்ப உண்மையான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இது ஒழுக்கத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற மொத்த பார்வையுமே மாத்தலாம். ஒழுக்கம்னா சுதந்திரம். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். கேட்கறதுக்கு கொஞ்சம் முரணா இருக்கலாம், ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அதுதான் உண்மை. ஒழுக்கமே இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான ஜெயில். சோம்பேறித்தனத்துல மாட்டிக்கிறது, கெட்ட பழக்கங்கள்ல சிக்கிறது, இது எல்லாம் தான் உண்மையான சிறை. ஆனா நீங்க ஒழுக்கத்தோட உங்க நேரத்தையும் செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த ஜெயில்ல இருந்து வெளியே வரீங்க. உங்க வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழறதுக்கான உண்மையான சுதந்திரம் அப்போதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தோட முடிச்சுக்கலாம். உங்க மனசுக்கு பயிற்சி கொடுங்க. உங்க பழக்கங்களை கட்டுப்படுத்துங்க. வெற்றி தானா உங்க பின்னாடி வரும். ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கங்க,
வெற்றிங்கிறது ஒரே நாள்ல கிடைக்கிற பரிசு கிடையாது. அது ஒவ்வொரு நாளும் நீங்க கடைப்பிடிக்கிற ஒழுக்கத்தோட விளைவு.